என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூலை 25ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு சாகிறது சாகட்டும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சகரியா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை. சகரியா 11:9. சாகிறது சாகட்டும். ஆண்டவர் தம் மக்களுக்கு அருளவிருக்கும் வாழ்வு இத்தகையதென்று முந்தைய அதிகாரத்தில் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த வாழ்வை அவர்கள் அடைவதற்கு முன்னர் எருசலேம் பாவத்தின் பலனாக திரும்பவும் அழிந்து போவது திண்ணம் என்று இவ்வதிகாரத்தில் சகரியா உரைக்கின்றார். இந்த பகுதியில் ரோமரின் தாக்குதலையும் அதனால் ஏற்பட்ட பயங்கரமான அழிவுகளையும் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதல் 3 வசனங்களில் கேதுரு மரங்கள், தேவதாரு மரங்கள், கர்வாலி மரங்கள், அடர்ந்த காடுகளின் வழியே ரோமர் புகுந்து வருவது சொல்லப்பட்டிருக்கிறது. எதிரிகளை வராதபடி இந்த அடர்ந்த காடுகளாலும் தடுக்க இயலாது. அந்த எதிரிகளின் தாக்குதலினின்று தங்களை காப்பாற்றிக் கொள்ள இந்த காடுகளால் அடைக்கலம் தரவும் இயலாது. நாட்டை ஆளும் எதிரிகள் மக்களை குறித்த கவலையற்றவர்களாக, மக்களை காத்துக்கொள்ள கூடாதவர்களாக இருக்கின்றனர். பாலஸ்தீனத்தை ஆண்ட ஏரோதியரும் அவர்களை கண்காணித்த ரோமரும் இரக்கமற்றவர்களாய் கொடுமைப்படுத்தினர். ஆனாலும் தேவன் இஸ்ரவேலரை விடுவிக்கப் போவது இல்லை என்கிறார். இஸ்ரவேலரை மேய்ப்பதாக கூறி உடன்படிக்கை செய்த தேவன் அதற்கு அடையாளமான அனுக்கிரகம், நிக்கிரகம் என்ற 2 கோல்களையும் முறித்து போட்டார். காரணம், அவர்கள் ஆண்டவருக்கு கீழ் அடங்கி நடந்தால் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி யூதா, இஸ்ரவேல் 2ஐயும் இணைத்து ஒருமைப்படுத்த நினைத்தார். அவர்களோ அப்படி நடவாமல் பாவத்திலே நிலை கொண்டிருந்ததால் 2 கோல்களையும் முறித்து போட்டார். ராஜாக்களின் காலத்திலேயே மக்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாது போனதால் பாபிலோனுக்கு அடிமையாகி போனார்கள். அங்கிருந்து மீட்கப்பட்டு தாய்நாட்டிற்கு திரும்பினாலும் மக்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்காததால் மீண்டும் ரோமாபுரியாரிடம் அடிமைகளாகும்படி விட்டுவிட்டார். நமக்கு இதுவே பாடம். ஆண்டவருக்கு கீழ் அடங்கி அவர் கட்டளைகளின்படி நடந்தால் அவர் இரக்கம் பாராட்டுவார். நாமும் இஸ்ரவேலரை போல வழி விலகி அவருக்கு அடங்காதவர்களாகி போவோமானால் அவர் நம்மை விட்டு விலகி போவார். எதிரி நம்மை நசுக்கி போடுவான். நல்ல மேய்ப்பனின் மனம் வேதனைப்படி நடந்து கொள்கிறோமா? அவர் எவ்வளவு இரக்கம் பாராட்டினாலும் ஏனோதானோவென்று நம் விருப்பம் போல நடந்து கொள்கிறோமா? அவருக்கும் நமக்கும் இடையே உள்ள நல்லுறவு அருந்து போகாதபடி பார்த்து கொள்வோம். நல்ல மேய்ப்பரானாலும் நம் நடத்தை அவரை விலகி போகச் செய்யக்கூடும். நல்ல மேய்ப்பரானாலும் நம் நடத்தை அவரை விலகி போகச் செய்யக்கூடும். ஜெபம். தேவனே, இஸ்ரவேலரைப் போல மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஆமேன்.